இன்றைக்கி 6வது 3வது பருவத்தில் உள்ள இயல் 2ல் நீங்கள் நல்லவர் அப்படின்ற தலைப்பில் தாங்க நம்ம கவிதை பார்க்குறோம். இலக்கியங்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, மக்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி அறவழியில் நம்ம வாழ்கிறதுக்கு வழிகாட்டுதுங்க. அதுவே மனித வாழ்வை இலக்கியங்களெல்லாம் செம்மப்படுத்துதுங்க. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகள்லாம் இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க. அத்தகைய சிந்தனைகளை கூறக்கூடிய கவிஞர்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நாம் இன்றைக்கி ஒரு அயல்நாட்டு கவிஞர் ஒருத்தருடைய கவிதையை தாங்க பார்க்க. யார் இந்த அயல்நாட்டு கவிஞர்? அவர் கலீல் ஜிப்ரான் அப்படின்றவர் தாங்க. இவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு சிறந்த கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பன்முக ஆற்றல் இருக்குதுங்க. இந்த பாடப்பகுதி கவிஞர் புவியரசு அவர்கள் நமக்காக மொழிபெயர்த்து கொடுத்துருக்காருங்க. எந்த தலைப்பில் கொடுத்துருக்காரு அப்படின்னா, தீர்க்கதரிசி அப்படின்ற தலைப்பில் ஒரு நூலில் கொடுத்துருக்காரு. வாங்க கவிதையை பார்ப்போம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல அப்படின்னு சொல்கிறாருங்க. வாழ்க்கை எப்பயுமே பின்னாடி திரும்பி போகாதுங்க. நேற்று நடந்ததால் ஒத்தும் போகாதுங்க. உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது உழைக்கும்போது மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, புல்லாங்குழல் மாதிரி ஆகிடுறாங்களாம். அதாவது இனிய ஓசை தரக்கூடிய புல்லாங்குழல் போல் உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. ஆகவே எல்லாரும் உழைக்கணுங்க. இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுதுங்க. உங்களுக்குள் இருக்கும் நன்மை பற்றி தான் பேச முடியும், தீமையை பற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர், என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆகவே நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும்போது நல்லவர் அப்படின்னு சொல்கிறாருங்க. என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு அப்படின்னு சொல்லி பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாதாங்க. அதாவது பழம் வேரை பார்த்து என்ன மாதிரி நீயும் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இரு அப்படின்னு சொல்லாதாங்க. ஏன்னா கொடுக்கறது தாங்க பழத்தின் இயல்பு. வேரோட இயல்பு என்னங்க? பெறுவது. அது நீரை பெற்று அனுப்புனாதாங்க செடி நல்லாயிருக்கும். அதோட வேலையை அது செய்யுங்க. அது மாதிரி கொடுப்பது பழத்தின் இயல்புங்க, பெறுவது வேரின் இயல்புங்க. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆகவே பேசும்போது நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு பேசுங்க. பேசுகிற பேச்சிலிருந்து மாறாமல் நடந்துக்கோங்க. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் எல்லாருமே அவங்கவுங்க நல்லவங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலீல் ஜிப்ரான் அவர்கள் சொல்கிறாருங்க. சொல்லும் பொருளும். சுயம் அப்படின்னா தனித்தன்மைங்க. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருக்க